எங்கள் தேவன் வல்லவரே, இன்றும் என்றும் காப்பவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீங்கள் கடல் மேல் நடப்பது போல பலவிதமான பாரங்களோடு நீங்கள் நடக்கலாம், ஆனால் உங்களை ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். இந்த நாளிலே தூக்கி விடுகிற ஆண்டவரிடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தை தூக்கி விடுகிற ஆண்டவரிடத்திலே, உங்கள் பிள்ளைகளை தூக்கி விடுகிற ஆண்டவரிடத்திலே, உங்கள் உடல் சுகத்தை தந்து உங்களை தூக்கி விடுகிற ஆண்டவரிடத்திலே, சமாதானத்தை தந்து உங்களை வாழ வைக்கிற ஆண்டவரிடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என்றால் ஆண்டவர் உங்களுக்கு புகலிடமாக இருக்கின்றார். ஆண்டவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். ஆண்டவரே எல்லா தீமையிலிருந்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவரே, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்திலே ஆட்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் தாம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. சென்ற வாரம் நாங்கள் சிலுவையிலே தங்கியிருங்கள், லீன் ஆன் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிலுவை மேலே நீங்கள் சார்ந்து வாழுங்கள் என்று நாம் பார்த்தோம். எங்கள் வாழ்க்கை பயணத்திலே சிலுவை, அதாவது இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த வேண்டும், அதற்காக நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று பார்த்தோம். So tonight we are going to meditate on, are you sheep or God? நீங்கள் செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்ற தலைப்பில் தான் இந்த வாரம் நாம் தியானிக்க போகின்றோம். இந்த பரிசுத்த வார நாட்களிலே இதை ஒரு நல்ல தியானமாக நாம் எடுத்துக்கொள்வோம். இதன் வழியாக ஆண்டவர் எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். Jesus speaks about sheep and goats in Matthew chapter 25. மத்திய 25ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு செம்மறி ஆடுகளை பற்றியும் வெள்ளாடுகளை பற்றியும் பேசி இருக்கிறார். அதை நாம் அறிந்திருக்கின்றோம். Matthew chapter 25 verse 31 to 33. When the Son of Man comes in his glory and all the angels with him, he will sit on his glorious throne. All the nations will be gathered before him, and he will separate the people one from another as a shepherd separates the sheep from the goats. He will put the sheep on his right and the goats on his left. மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்திலே 31 to 33 வரை உள்ள பகுதிகளை பாருங்கள். வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தன் மாட்சி மிக அரியணையில் வீற்றிருப்பார். ஐயோ, இப்பதான் நாம் சிலுவையிலே அவரை பார்க்கிறோம், ஆனால் அதுக்கு பின்பு நாம் சிலுவையிலே பார்க்க மாட்டோம். மாட்சி மிக அரியணையில் அவரை பார்ப்போம். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். சரியோ, எல்லா மக்களினத்தாரும், அது யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவர் முன்பாக ஒன்று கூட்டப்படுவார்கள். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். Then Jesus says, sheep are on the right side, they are blessed and they are going into God's kingdom, into heaven. அதுக்கு பின்பு இயேசு என்ன சொல்லுவார் என்று பார்த்தால், இந்த செம்மறி ஆடுகள் வலது பக்கத்திலே பிடித்து நிறுத்தப்படும், வெள்ளாடுகள் இடப்பக்கம் நிறுத்தப்படும். ஆனால் இந்த வலப்பக்கம் நிறுத்தப்படுகிற இந்த செம்மறி ஆடுகள்
ஆண்டவருடைய இறை அரசுக்குள் அழைத்து கொண்டு போகப்படுவார்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. Matthew chapter 25 verse 33 to 36. Then the king will say to those on his right, "Come, you are blessed by my Father. Take your inheritance, the kingdom prepared for you since the creation of the world. For I was hungry, and you gave me something to eat. I was thirsty, and you gave me something to drink. I was stranger, and you invite me in. I needed clothes, and you clothed me. I was sick, and you looked after me. I was in prison, and you came to visit me." மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 33லிருந்து 36 வரை உள்ள பகுதிகளை பாருங்கள். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, தெரியும், தன் தந்தையிடம் இருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். எப்ப இருந்தே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கோம்? உலக தோற்றத்துக்கு முதலே. நாங்கள் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் எங்களுக்குரிய இடத்தை பரலோகத்திலே எடுத்து வைத்திருக்கிறார். அதான் உலக தோற்றத்துக்கு முதலே உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துக்கு நீங்கள் வாருங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். தெரியும், இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஒரு அழகான பாடல் கூட நாம் எல்லாம் ஆலயத்திலே முந்தி பாடுகிற பாடல். உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன், வந்து சந்திப்பாயா இறைவா. அப்படியே வரும். நான் வீதியில் இருந்தேன், என்னை நீ இணைத்த பார்த்தாய் சந்தித்த அந்த அழகான ஒரு பாடல். சரி. So then Jesus said, gods are on the left side. They curse and depart from God, and they are sent into the internal fire prepared for the devil. அதுக்கு பின்பு இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இடது பக்கம் வெள்ளாடுகள் நிறுத்தப்படுமா. அவைகள் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், அவர்களுக்கென்று, அதாவது பிசாசுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த வேதனை நிறைந்த அந்த இடத்துக்குள் அவர்கள் அனுப்பப்படுவார்கள் அப்படின்னு இயேசு சொல்லுவார். ஸோ இயேசு பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். ஸோ அதனாலே அது மிக முக்கியமான ஒன்று. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரலோகம் உண்டு நரகம் உண்டு என்பதை நாம் நம்ப வேண்டும். சரியோ? Matthew chapter 25 verse 41 to 43. Then he will say to those on his left, "Depart from me, you who are cursed, into the internal fire prepared for the devil and his angels. For I was hungry, and you gave me nothing to eat. I was thirsty, and you gave me nothing to drink. I was stranger, and you did not invite me in. I needed clothes, and you did not clothe me. I was sick and in prison, and you did not look after me." Matthew chapter 25 verse 41 to 43. பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன விண்ணப்பம் கேட்டாலும் அது கேட்கப்படாது. ஆண்டவரே, என்னை மன்னியும், எனக்கு மீண்டும் வாழ்வு தாரும். நோ, இது ஜட்ஜ்மெண்ட் நேரம், இது நியாய தீர்ப்பு நேரம். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் அந்த இடத்துக்குள் போங்கள். ஏனெனில் நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். தெரியும்? ஸோ இந்த பகுதியிலேருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், the Christian life has two sides. The one side we have to love God, and the another side we have to love our neighbor.
ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரெண்டு பக்கங்களை உள்ளதாகவே எப்பொழுதும் இருக்கும். ஒன்று நாங்கள் கடவுளை அன்பு செய்யணும், கடவுளை நேசிக்கணும். அதே போல் அடுத்த பக்கம் எங்களுடைய அடுத்தவரை நாங்கள் கட்டாயமாக அன்பு செய்ய நேசிக்க அழைக்கப்படுகின்றோம். இது ரெண்டும் மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தான் கற்றுக் கொடுத்தார். சரியோ, என் பிதாவே என்று அல்ல. அதனாலே நாங்கள் எல்லோரும் எப்பொழுதுமே இந்த ரெண்டையும் கவனித்து வாழ வேண்டியது மிக அவசியம். அதுதான் கடவுள் விரும்புகிறார். நாம் அதை விரும்பினால் போதும், அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார். பலர் விரும்புவதில்லை. அதனால் அதான் முக்கியம். நாம் அதை விரும்பினாலே போதும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதியும். அது விரும்பினாலே போதும். கடவுள் அதான் அவருக்கு விருப்பமாக இருக்கிறதுனாலே அதை எங்களை வைத்து அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். Then Jesus said, Matthew chapter 25 verse 46, then they will, the goats, go away to eternal punishment, but the righteous, the sheep, to eternal life. Matthew 25:46 பார்த்தீர்கள் என்றால், அதுக்கு பின்பு இவர்கள் வெள்ளாடுகள் முடிவில்லா தண்டனை அடையவும், நேர்மையாளர்கள் செம்மறியாடுகள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரியோ? ஸோ அது அதோடு அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிகிறது. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், the first question is, are you a sheep or God? ஸோ முதலாவது கேள்வி என்னவென்றால், நாம் செம்மறியாடுகளாக இருக்கிறோமா அல்லது வெள்ளாடுகளாக இருக்கிறோமா? இதுதான் முதலாவது கேள்வியே. ஏன்னா இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் நல்லா பாட்டும் பாடுறோம். ஆனால் பர்சனலாக எங்களுக்கு வரும் பொழுது நான் செம்மறியாடா இருக்கிறேனா அல்லது வெள்ளாடா இருக்கிறேனா? ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் குவெஸ்சன். ஸோ அந்த குவெஸ்சனுக்கு தான் இன்றைக்கு இறைவன் எங்களை வழி நடத்துகிறார். அதுமே முக்கியமான ஒன்று. கடைசி நேரம் வரை நாம் வெயிட் பண்ண இயலாது. அது முதலே நாம் தெரிந்து கொண்டோம்னால் அது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். Many people don't know the answer for this question. Many Christians, நிறைய மக்களுக்கு, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியாது. நான் வெள்ளாடா இருக்கிறேனா அல்லது செம்மறியாடா இருக்கிறேனா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. They don't even ask themselves this question. அவர்கள் தங்களுக்குள்ளே அந்த கேள்வியை கேட்கிறதும் இல்லை. So if you choose to be a sheep, you will enter into eternal life, into heaven. நீங்களும் நானும் செம்மறியாடாக இருக்க வேண்டும் என்று தெரிவு செய்வோமாக இருந்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு செல்லுகிறோம். If you choose to be a goat, you will enter into internal punishment, into hell. யாராவது வெள்ளாடாக இருக்க வேண்டும் என்று தெரிவு செய்வோமாக இருந்தால் நாங்கள் முடிவில்லா தண்டனைக்குள், அந்த நரகத்துக்குள் செல்வோம் என்று தான் திருமறை நமக்கு சொல்லுகிறது. So 4 days ago my son Isaac said to me that the only guarantee in this world is death. So we should enjoy every moment in our life. ஸோ 4 நாளைக்கு முன்பு நாங்கள் வீட்டில் காய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், என்னுடைய மகன் ஐசாக் அப்பா, இந்த உலகத்திலேயே நிரந்தரமானது என்னவென்றால், உறுதியானது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் மரணம் ஒன்றுதான். அதனாலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் மிச்சம் ஒன்றுமே எங்களுக்கு உத்தரவாதம் அல்ல. சரியோ, எதுக்குமே நமக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் மரணம் உத்தரவாதம். அது யாரும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அது படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. சரியோ, அதனால தான் இன்றைக்கு மனிதர்கள் கடவுளை விட மேலாக அதை செய்யலாம் நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்தை வெல்ல ஒருவரால் முடியவில்லை. ஆகவே the death is a permanent. So death is only guarantee in this world. ஆகவே இந்த உலகில் மரணம் மட்டுமே உத்தரவாதமாக இருக்கின்றது. அது நிச்சயமாக நாம் எல்லாரும் சந்திக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. So your money, your properties, your friends and your family one day will say goodbye to you. சரியோ, உங்களிடத்தில் இருக்கிற பணம், உங்களிடத்தில் இருக்கிற சொத்துக்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் வரும் பொழுது நீங்கள் போய்ட்டு வாருங்கள் அப்படி என்று சொல்லி எங்களை வழி அனுப்பி வைப்பார்கள். So if we live for the world will say goodbye to you. ஆகவே யாரெல்லாம் இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, சரியோ, அவர்களை பார்த்து இந்த உலகம் ஒரு நாள் என்ன சொல்லும் என்றால், நீ சென்று வா என்று தான் சொல்லும். But if you live for Christ in this world, when the world say goodbye to you, Jesus Christ will say, come into my kingdom.
ஆனால் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே இயேசுவுக்காக வாழ்வோமாக இருந்தால், எப்பொழுது இந்த உலகம் நீ சென்று வா என்று சொல்லுகிறதோ அப்பொழுது இயேசு நீ என்னிடத்தில் வா அப்படி என்று அழைப்பார். The angel will take you to Jesus Christ into heaven. அந்த நேரம் பார்த்தீர்கள் என்றால் வானதூதர்கள் எங்களை பரலோகத்துக்குள்ளே கிறிஸ்துவிடத்திலே எங்களை அழைத்து கொண்டு போகிறவர்களாக இருப்பார்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த மரண வீடுகளிலே அது யாரு வந்து அந்த மரண வீட்டில் பேசினாலும் சரி, மரித்தவர்களை பற்றி ஒருபோதும் குறையாக பேசுவதில்லை. அவர்கள் இப்போ இறை பணியாளர்கள் நாங்கள் போனால் அவர் கட்டாயமாக பரலோகம் போவார்னா நாம் எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் சொல்ல வேண்டும் அந்த இடத்திலே. ஆனால் அவர் பரலோகம் போகிறாரா நரகம் போகிறாரா என்றது மரித்தவருக்கு தான் தெரியும். சரியா? மற்றது கடவுளுடைய கையில் இருக்குது. ஆனால் நாம் எல்லாரும் கட்டாயமாக என்ன சொல்லுவோம் என்றால் அவர்கள் பரலோகம் போவார்கள், பரலோகம் போவார்கள், பரலோகத்துக்கு போய்விட்டார்கள், பரலோகத்தில் இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் நாம் சொல்லுவோம். அது நம்முடைய நம்பிக்கை, அது நம்முடைய விசுவாசமாக இருக்கின்றது. அப்படி பரலோகம் போவது வந்து மிக சிறந்தது. அதுக்காக தான் நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே வாழுகிறோம். அதுதான் சின்ன வயதிலிருந்தே நாங்கள் வந்து வளர்க்கப்படுகிறோம். ஆனால் வந்து நாம் அந்த இடத்திலே சொல்லுவது எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அவர்கள் பரலோகம் போயிருக்கிறாளா நரகம் போயிருக்கலான்னு நமக்கு தெரியாது. சரியோ? இந்த மரண வீடுகளில் பாடுகிற ஒரு பாடல், அந்த பாடல் மிக ஒரு அர்த்தமுள்ள பாடல். பார்த்தீர்கள் என்றால், காலமோ செல்லுதே வாலிபம் மறையுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். ஸோ அதான் உண்மை. இந்த உலகத்தில் இருக்கிற கல்வி, இந்த உலகத்தில் இருக்கிற மதிப்பு, புகழ் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகிவிடும். ஆனால் அந்த மகிமையான கிறிஸ்துவை நாம் சந்திக்கின்ற அந்த அனுபவம் இருக்கிறது அல்லவா, அதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. சென்ட் அகஸ்டின் once said, take care of your body as if you were going to live forever, and take care of your soul as if you were going to die tomorrow. புனித அகஸ்தினார் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் என்றென்றும் வாழப் போவது போல் உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள். சரியோ? என்றென்றும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நாளை இறக்கப் போவது போல் உங்கள் ஆன்மாவை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதனாலே இந்த ஆன்மாவை வந்து நாங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் அதை சரியாக தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதனால அவர் சொல்லுகிறார் என்றால், எப்பொழுதும் வாழப்போவது போல உடலை கவனித்துக் கொள்ளுங்கள், ஆனால் நாளை இறக்க போவது போல ஆன்மாவை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். So you have to take care your body and soul for eternal life. அதனால நானும் நீங்களும் எங்களுடைய உடலையும் எங்களுடைய ஆன்மாவையும் பார்த்தீர்கள் என்றால் முடிவில்லா வாழ்வுக்கு தயாரித்துக் கொள்ள வேண்டியது, முடிவில்லா வாழ்வை நோக்கி அழைத்து செல்ல வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். So I wanted to point an important thing to you from today's passage. இன்றைக்கு நாங்கள் வாசித்த அந்த பகுதியிலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒன்றை உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். Who on the right side called sheep? வலது பக்கத்திலே செம்மறி ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. அப்ப அவர்கள் யார் என்று முதலாவது நாம் பார்க்க வேண்டும். என்றால் இது வந்து பரலோகத்தில் நடக்கிற ஒரு விடயம். அப்ப இந்த வலது பக்கமாக நிற்கின்ற செம்மறி ஆடுகள் யார் அப்படின்னு பார்த்தோம் என்றால், Matthew chapter 25 verse 37. Notice, the righteous will answer him, Lord, when did we see you hungry and feed you? So you have to notice, the righteous will answer.
யார் ஆன்சர் பண்றது என்பதுமே முக்கியம். மத்திய 25:37 அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம் என்றார்கள். So notice, sheep are righteous people. சரியோ? அதனாலே செம்மறியாடுகள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் நேர்மையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நேர்மையாளர் என்றால் நாங்கள் குணத்திலே நேர்மையாளர்கள் அப்படி பார்க்கக்கூடாது. நேர்மையாளர்கள் என்றால் கிறிஸ்து நேர்மையாளர், அதாவது ஒரு நீதிபதியாக நேர்மையாளராக இருந்தது போல, நேர்மையாளர் என்றால் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள் தான் இங்கே நேர்மையாளர்கள் என்ற பதத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப வாழ்க்கையில நேர்மையாய் வாழ்ந்தது அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் தான் இங்கு நேர்மையாளர்கள். அவர்கள் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள், the righteous people. So அவர்கள் தான் வலது பக்கத்திலே நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. So first you have to be a righteous person to enter into heaven. முதலாவது பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் நீதிமான்களாக, அதாவது கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டியது அவசியம் பரலோக வாழ்வுக்குள் நாம் செல்வதற்கு. So who is the righteous person? அப்படினால் நீதிமான்கள், நேர்மையாளர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், the righteous person is one who has right standing with God. அதாவது நேர்மையாளர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், இறைவன் முன்னிலையிலே சரியாக வாழ்ந்தவர்கள், இறைவனுக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்தவர்கள் தான் அந்த ரைச்சஸ் பீப்புள், அந்த நேர்மையாளர்கள். உலகத்துக்கு நேர்மையாளராக உலகத்துக்கு சரியாக வாழ்ந்தவர்கள் அல்ல, கடவுளுக்கு சரியாக வாழ்ந்தவர்கள். அதான் நேர்மையாளர்கள் அங்கு அவர்களிடத்திலே கேட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் அன்பானவர்களே. ஸோ who accept Jesus Christ as Lord and Savior and walk with Jesus every day, they are the righteous people. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தான் நேர்மையாளர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. As Catholic, we accept Jesus Christ as Lord and Savior when we were baptized. நானும் நீங்களும் எப்பொழுது திருமுழுக்கு எடுத்தோமோ அப்பொழுது நானும் நீங்களும் பார்த்தீர்கள் என்றால் கத்தோலிக்க மக்கள் எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீட்பராகவும் ஆண்டவராகவும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் திருமுழுக்கு எடுத்தோம் என்று அதனாலதான் கேட்கப்பட்டது, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீட்பராக, இரட்சகராக, ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அதுக்கு நாம் எல்லாரும் ஆம் என்று சொல்லித்தான் நாங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். அதனாலே தான் திருச்சபை எப்பொழுது நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் கட்டாயமாக பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், பரலோக வாழ்வுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே பார்த்தீர்கள் என்றால் நாம் பரலோக வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள். But there is some question. However, do you personally experience Jesus Christ as your Lord and Savior in your daily life? That's this important question. திருமுழுக்கு நாம் பெற்றுவிட்டோம், அது சரிதான். ஆனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஆண்டவராக ஏற்று வாழுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வந்திருக்கின்றோமா என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் என்பானவர்களே. சீடர்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசுவோடு இருந்தார்கள், ஆனால் அவர்கள் அதுக்கு பின்பு இயேசுவோடு வாழ்ந்த அனுபவம் அவர்களுக்குள்ளே இருந்தது, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த அனுபவம் இருந்தது. அதுபோல திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அனுபவம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். என்றால் நாங்கள் குழந்தைகளை எடுக்கின்றோம், பெரியவர்கள் எங்களை கொண்டு போய் குழந்தையிலேயே ஆண்டவருடைய வழியிலே வளர்ப்பதற்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் வளரும் பொழுது கிறிஸ்துவோடு வளர்கிறோம் என்பதுமே முக்கியம். என்றால் அது இல்லாமல் போயிட்டு என்றால் நாம் எல்லாரும் ஏமாந்து போய் விடுவோம். வெறும் திருமுழுக்கினால் மட்டும், தண்ணீரால் மட்டுமே நாங்கள் பரலோகத்துக்கு போக போறோம் என்று சொல்லியிருந்தால் ஆண்டவராக இயேசு சிலுவையில் இவ்வளவு பாடுகள் பட்டு மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்த இடத்திலே தண்ணீர் தொட்டியை கட்டிவிட்டு அவர் போயிருக்கலாம். எல்லாரும் வாருங்கள், இங்கே தண்ணீரில் நீங்கள் திருமுழுக்கு எடுங்கள், நீங்கள் நேராக அங்கு வந்துருங்கன்னு சொல்லியிருப்பார். இல்லை இல்லை, தண்ணீர் திருமுழுக்கு என்பது ஒரு அடையாளம். அதுக்கு பின்பு நம்முடைய நம்பிக்கை என்பது நம்மை உருவாக்குகிறது. குழந்தையிலே நம்முடைய பெற்றோர் நமக்கு நம்பிக்கை வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் நானும் நீங்கள் வளரும் பொழுது கிறிஸ்துவோடு வளர்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். So my friends, in this passage, who did the charity is important. யார் மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அன்பானவர்களை. யார் உதவி செய்தார்கள் என்றால் நேர்மையாளர்கள் தான் வலது பக்கம் நிறுத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கே சொல்லுவார், நான் தான் பசியா இருந்தேன், தாகம் வந்தேன். அவர்களுக்கே தெரியாது நாங்கள் என்ன செய்தோம் என்று. ஆனால் அவர்கள் நேர்மையாளராக இருந்திருக்கிறார்கள்.
ஸோ யாரு இந்த உதவி செய்தார்கள் என்பது மிக மிக முக்கியமானது. many people are doing charities in many ways. பல மக்கள் சமூக பணி, சமூக சேவை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பணி என்பது பல விதங்கள் என்ற எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கிறவர்கள் பரலோகம் வந்து விடுவார்கள் என்று கேட்டால் இல்லை. என்றால் பாவிகள் கூட செய்து கொண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட செய்து கொண்டிருக்கலாம், கடவுளை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட செய்து கொண்டிருக்கலாம். வெறும் தான தர்மம் செய்வதனாலே ஒருவர் பரலோகத்துக்கு வந்து விடலாம் என்று சட்டம் இருக்குமாக இருந்தால் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நேராக கீழே வந்து என்ன சொல்லியிருப்பார்? நீங்கள் எல்லாரும் தான தர்மம் செய்து வாழுங்கள், நீங்கள் பரலோகம் வந்து விடுவீர்கள் என்று சொல்லிட்டு போயிருப்பார். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எங்கள் சாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய உடல் பார்த்துக்கின்றால் பார்க்க ஒரு மனிதன் போல இல்லாமல் இருந்ததாம். என்றால் 39 முறை அவரை சவுக்கால் அடித்திருக்கிறார்கள். ஒரு முறை அடிக்கும் பொழுது அந்த சவுக்கில் இருக்கிற 9 அந்த ஆணிகள் வந்து அவருடைய உடலை கிழித்து இருக்கிறது. அப்ப அவருடைய மரணத்து நேரம் பார்த்தால் ஒரு பிண்டம், அப்படியே ஒரு சதை, அப்படியே ஒரு குழம்பி கொண்டாக இருப்பது போலதான் இருந்ததாம். அவர் பார்த்தால் மனிதன் போல தெரியவில்லை. அப்படிதான் திருமறை சொல்லுகிறது. இவர் ஒரு மனிதராண்டே தெரியவில்லை, அப்படியே ஒரு சதையாக கிடக்கின்றார். இவ்வளவு பாடுபட்டது எதற்காக? பரலோகத்துக்குள் நம்மை கொண்டு போவதற்காக. ஆக வெறும் தான தர்மம் செய்துவிட்டு பரலோகம் போகலாம் நாம் யாரும் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. கிறிஸ்து வழியாக தான் நமக்கு பரலோகம் கிடைக்கிறது அன்பானவர்களே. அதுதான் திருச்சபையை நம்ம கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கின்றது. Some are doing for their position. சில பேர் பார்த்துக்கிட்டால் தங்களுடைய ஒரு பதவியை தக்க வைக்கிறதுக்காக மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் பல இடங்களில். அது எத்தனையோ அரசியல்வாதிகள் கூட அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். Some are doing for money. சில பேர் பார்த்துக்கிட்டால் பணத்துக்காக செய்கிறார்கள். அதை செய்வதனால் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதனாலே ஒரு சிலர் வந்து மக்களுக்கு பணிவிடை செய்கின்றார்கள். Some are for their name. சில பேர் பார்த்துக்கிட்டால் தங்களுடைய பெயருக்காக, தங்களுடைய பெயருக்காக பணிவிடை மற்றவர்களுக்கு செய்கிறார்கள். Helping others may bring God's blessing on you, but not into heaven. மற்றவர்களுக்கு உதவி செய்வது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அதுல எந்த தடையுமே இல்லை. என்றால் கடவுள் என்ன செய்கிறார்கள்? இரக்கம் உள்ளவர் அவர். நாம் இன்னொருக்கு உதவி செய்யும் பொழுது அவர் யாரா இருந்தாலும் சரி அவர்களை கடவுள் மீண்டும் ஆசீர்வதிப்பார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் பரலோகம் போவதற்கு அன்பானவர்களே, நாங்கள் வெறும் உதவிக்கரம் நீட்டுறதோடு மட்டும் நிற்க முடியாது. நீதிமான்களாக இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிறவர்களாக நாம் மாற வேண்டியது மிக மிக அவசியம். என்றால் நாம் கண்மூடியாக இருந்துடக்கூடாது. இறுதியிலே அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நாம் எல்லாரும் சரியாக இருக்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. So righteous only take you into heaven. Righteousness only takes you into heaven. மீட்பின் அனுபவம் தான் என்னையும் உங்களையும் பரலோகத்தில் அழைத்து செல்லுகிற ஒன்றாக இருக்கிறது. சரியா? அந்த மீட்பின் அனுபவம் அதை தான் நாங்கள் திருமுழுக்கிலே நமக்கு கொடுக்கப்படுகிற. நீங்கள் சாத்தானை விட்டு ஆண்டவரிடத்திலே வருகிறீர்களா? அதுக்கு பின்பு நாம் வளரும் பொழுது எப்படி இருக்கணும்? சாத்தானை விட்டு இயேசுவோடு வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி. So you need an experience born of the Holy Spirit in Jesus Christ. எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு மிக முக்கியமாக தேவையா இருக்கிறது என்னென்றால் அன்பானவர்களே, தூய ஆவியானவர் வழியாக கிறிஸ்துவுக்குள் மீண்டும் பிறக்கின்ற அனுபவம் என்பது எங்கள் எல்லோருக்கும் மிக மிக முக்கியமாக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. You need an experience that renew your heart in Jesus Christ. எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய உள்ளம் கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம் பெற வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. சரி, அதுதான் இந்த கூட்டங்களில் வரும் பொழுது நமக்கு உண்டாகின்ற ஒரு அனுபவமாகும். நம்முடைய உள்ளம் பார்த்துக்கொண்டால் கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்பட்டு நாங்கள் கிறிஸ்துவோடு நெருங்கி வாழுகிறவர்களாக, அவரோடு நாங்கள் பேசுகிறவர்களாக, அவருக்கு நாங்கள் பணி செய்கிறவர்களாக மாற்றுவோம். அவர் மேலே ஒரு அன்பு நமக்கு வருகிறது பாருங்கள், கிறிஸ்துவின் மேலே. அதுக்கு முன்பு நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தோம், ஆனால் அந்த அனுபவத்தை தவற விடுகின்றோம். சரி, I did some research about how sheep and goats were in Jesus days. சரி, ஏனென்றால் எனக்குள்ளே ஒரு கேள்வி என்ன வந்தது என்றால், சரி இப்போ வந்து செம்மறி ஆடுகள் வலது பக்கம் வருகிறது, வெள்ளாடுகள் இடப்பக்கம் போகிறது. அப்போ ஆடுகளில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ செம்மறி ஆடு வெள்ளை ஆட்டை விட நல்லமா, அல்லது வெள்ளாடு செம்மறி ஆடை விட கூடாத ஒரு ஆடா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது வந்து. ஸோ அப்போ நான் வந்து ஐ டிட் சம் ரிசர்ச். அப்போ நான் வந்து சில ஆய்வுகளை நான் செய்தேன். ஸோ தேர் வர் குட் அனிமல்ஸ் இன் ஜீசஸ் டேஸ் அண்ட் ஆல்சோ தேர் வர் யூஸ்ஃபுல் அனிமல்ஸ். இயேசுவின் காலத்திலே பார்த்துக்கலாம் என்றால் அந்த 2 மிருகங்களுமே நல்ல மிருகங்களாக தான் இருந்திருக்கிறது.
அதே நேரத்தில் அந்த ரெண்டு மிருகங்களும் பயன்பாடுள்ள மிருகங்களாகத்தான் இருந்திருக்கிறது. இப்போ செம்மறி ஆட்டிலிருந்து தோல் எடுத்திருக்கிறார்கள், எடுத்து அவர்கள் ஆடை செய்திருக்கிறார்கள். வெள்ளாட்டிலிருந்து பால் எடுத்திருக்கிறார்கள். ஓகே, அண்ட் போத் அனிமல்ஸ் வர் sacrificial animals. ரெண்டும் பார்த்தீர்கள் என்றால் பலிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிருகமாகத்தான் இருந்திருக்கிறது ரெண்டு ஆடும். But the only difference between them is their behavior. ஆனால் அதனுடைய குணத்திலே பார்த்துக்கின்றால் ஒரு வித்தியாசம் அங்கு இருக்கின்றது. The sheep are known to be more obedient and they always follow a shepherd. அப்ப செம்மறியாடு பார்த்தீர்கள் என்றால் சரியான ஒரு கீழ்ப்படிவுள்ள ஒரு மிருகமாகவும் அது எப்பொழுதுமே அதற்கு ஒரு மேய்ப்பன் தேவையாக இருக்கிறது. அது மேய்ப்பன் இல்லாமல் அதனால் வாழ முடியாது. மேய்ப்பன் இல்லாமல் அது எங்குமே போக தெரியாது அதுக்கு. அப்ப கட்டாயமாக அதுக்கு ஒரு மேய்ப்பன் தேவையாக இருந்தது. But goats are more independent. ஆனால் வெள்ளாடுகள் பார்த்துக்கின்றால் அது தனித்து நிற்கின்ற ஒரு ஆடாக இருந்திருக்கிறது. தானாகவே அது போய் சாப்பிட்டு வரும், தானாகவே தான் நிற்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரும். அதுக்கு ஒரு மேய்ப்பன் தேவையில்லை. இருந்தா கூட அது கீழ்ப்படியாது. அது தான் நிற்கிற மாதிரி அங்கங்கே ஓடி ஓடி திரிஞ்சிடும் அது. ஸோ இந்த வித்தியாசம் இந்த செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ள ஆடுகளுக்கும் இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஸோ when you become a righteous person, you will follow the shepherd of Jesus Christ like a sheep. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் எப்பொழுது ஒரு செம்மறி ஆடாக மாறுகிறோம் என்றால், நாங்கள் ஒரு நேர்மையாளராக கிறிஸ்துவுக்குள் அந்த அனுபவத்துக்குள் வரும் பொழுது இயேசுவை பின்பற்றுவதாக நாங்கள் மாறுவோம். அவரை மேய்ப்பராக கொண்டு வாழுவோம். அவரை நம்முடைய குடும்பத்திலே மத்தியஸ்தராக கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு இறுக பற்றி பிடித்தவர்களாக இயேசு என்ன சொல்கிறாரோ அதையே நான் செய்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். எப்பொழுது நாங்கள் செம்மறி ஆடுகளாக மாறும் பொழுது. And you will be obedient to Jesus Christ like a sheep. அது மட்டுமல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு தயாராக இருப்போம். சரியோ, அன்றைக்கு திருத்தூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் உலகத்துக்கு கீழ்ப்படிவதிலும் பார்க்க கிறிஸ்துவுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று. அதுபோல நானும் நீங்களும் எப்பொழுது ஒரு செம்மறியாடாக மாறுகின்றோமோ அப்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் கிறிஸ்துவுக்கு மட்டுமே கீழ்ப்படுகிறவர்களாக மாறுவோம். இந்த உலகத்திலே தான் வாழுவோம், ஆனால் கிறிஸ்துவுக்கு தான் நாம் கீழ்ப்படிவோம், வேற எதுக்கும் அல்ல. அதனால கவனமாக இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் மேலே போகும் பொழுது வெள்ளாடுகளாக இல்லாமல் செம்மறியாடுகளாக இருக்க வேண்டும். செம்மறியாடுகள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள், உலகத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அல்ல. Otherwise you will be like a goat that lives independently. அப்படி இல்லை என்றால் நாங்கள் வெள்ளாடுகளை போல நாங்கள் தனித்து வாழ்கிறவர்களாக, எங்கள் விருப்பப்படி வாழ்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். You will live in your own way of thinking, not God's way of thinking. நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்போம், கோயிலுக்கெல்லாம் வருவோம், ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதன்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம். கடவுள் விருப்பப்படி நாம் நினைக்க மாட்டோம், நாம் விரும்புவது போல வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்ப தெரியும் எங்களுக்கு நாங்கள் வெள்ளாடுகளா இருக்கிறோமா செம்மறி ஆடுகளா இருக்கிறோமா என்று, அல்லது நாங்கள் வெள்ளாடுகளா இருந்து செம்மறி ஆடுகளாக வந்திருக்கிறோமா என்பதெல்லாமே இப்பொழுது நாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் அன்பானவர்களே. என்றால் இது மிக முக்கியமான ஒன்று. Today many Christians are living like goats independently. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்துக்கிட்டால் இந்த வெள்ளாட்டை போல தாங்கள் விரும்புவது போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய விருப்பப்படியே தங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். They go to church but they live in their own way, in their own lifestyle, not godly way. அவர்கள் ஆலயத்துக்கு போனால் நாம் சொன்னது போல அவர்கள் விரும்புவது போல வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர கடவுள் விரும்புவது போல வாழ்றதல்ல. So Jesus mentioned, whatever you did for one of the least of these brothers and sisters of mine, you did for me. ஆகவே இயேசு என்ன சொல்வார் என்றால், இந்த சிறியவர்களுக்கெல்லாம் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். So this is not only a material help but also spiritual help, my friends. இந்த உதவி என்பது பார்த்தீர்கள் என்றால் வெறும் பொருள் உதவி மட்டுமல்ல, சரியோ, ஆன்மீக உதவியும். இதை நாம் இப்பொழுது கட்டாயமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மேலே போகும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீர் எப்பொழுது பசியா இருந்து எனக்கு தெரியாது, நீர் எப்படி ஆடை இருந்து எங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியாமல் இருக்கும்?
நாம் தான் செய்திருக்கிறோம் ஆடை. அப்ப அவர் நினைத்தார்கள், சரி இது இயேசு இல்லை, நாங்கள் யாரோ மக்களுக்கு செய்வதாக நினைத்து செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்கள் இயேசுக்கு தான் செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த உதவி என்பது பார்த்தீர்கள் என்றால் வெறும் பொருளுதவி மட்டுமல்ல, ஆன்மீக உதவியும் இங்கே அடங்கி இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒன்று. என்றால் இந்த நேர்மையாளர்கள் என்ற வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே இந்த நேர்மையாளர்கள் எவ்வாறு உதவி செய்வார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. சரியோ? கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்கள் பொருள் உதவி மட்டும்தான் செய்ய முடியும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களால் மட்டும்தான் பொருளுதவியோடு ஆன்மீக உதவியும் செய்ய முடியும். சரி, only the righteous or only sheep can help in both way. தெரியும், செம்மறியாடுகளால் மட்டும்தான் ரெண்டு விதங்களிலும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. So when you become a sheep, you will be blessed by God to be a blessing to others. நானும் நீங்களும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு செம்மறியாடாக வரும் பொழுது, கிறிஸ்துவனுடைய மந்தையாக வரும் பொழுது, நாங்கள் ரெண்டு விதத்திலுமே, அதாவது பொருளாதாரத்திலும் சரி ஆவிக்குரிய விதத்திலும் சரி உதவி செய்யக்கூடிய விதமாக இருப்பது கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். You will be blessed financially and spiritually. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொருளாதாரத்திலும் சரி ஆவிக்குரிய விடயத்திலும் சரி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் திருமறை சொல்லுவது போல கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறாராம், அதன் வழியாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. சரியோ? இப்ப நானும் நீங்களும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நாம் நிச்சயமாக மற்றவர்களுக்கும் கை நீட்டுகிறவர்களாகவே இருப்போம், ரெண்டு விதத்திலும். அதே நேரத்திலே கடவுள் ரெண்டு விதத்திலுமே நாங்கள் உதவி செய்வதற்கு எங்களை ஆசீர்வதிப்பார். இதை நாங்கள் முதலாவது நம்ப வேண்டும். ஏனென்றால் இன்னொரு பசி பட்டினில் இருக்கிறாரே, அப்ப அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்ப கடவுள் அதுக்கு என்ன செய்வார்? எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். Okay, you will be blessed financially and spiritually. Also, if God does not bless you financially, you cannot help others in material way. தெரியும், என்னையும் உங்களையும் கடவுள் பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்காமல் போனால் நாங்கள் பொருளுதவி யாருக்குமே செய்ய முடியாது. அதனாலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவதிலே ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நான் பலருக்கு உதவி செய்ய வேண்டும், என்னை பொருளாதாரத்தாலே ஆசீர்வதியும் என்று செபிப்பதிலே ஒரு பிழையும் இல்லை. ஆனால் நாங்கள் அந்த பொருளாதாரத்தை இறைவனுக்காக பயன்படுத்துகிறோமா என்பது மிக முக்கியம். அதை இறைவனுக்காக பயன்படுத்தினால் அது கடைசி நாளிலே எங்களுக்கு அது சான்று பகரக்கூடியதாக இருக்கின்றது. So God wants you to be a helper in both spiritually and materially. When you pray to God, I want to be a sheep, God will anoint you with the Holy Spirit first. நானும் நீங்களும் முதலிலே ஆண்டவரே எங்களை ஒரு செம்மறியாடாக மாற்றும், நான் இந்த உலகத்திலே உம்மை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக மற்றவர்களை தாங்கிக் கொள்கிறவர்களாக வாழ வேண்டும் நாம் செபிக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் எங்களை தூய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் எங்களை அவர் ஆட்கொள்ளுகிறார். The Holy Spirit makes you a righteous person first. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? முதலாவது எங்களை நேர்மையாளராக மாற்றுவார். கிறிஸ்துவோடு வாழுகிறவர்களாக, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் தான் முதலாவது எங்களை மாற்றுவார். சரியோ? அப்ப அந்த தூய ஆவியான, அதனால திருமுழுக்கு பெறும் பொழுது பார்த்தீங்கன்னா தூய ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்துக்கு, அந்த வழிநடத்தலுக்கு, தூய்மைக்கு அடையாளமாக வெள்ளை ஆடை நாம் அணிகிறோம். அதுக்கு பிறகு தைலம் எல்லாம் பூசப்படுகிறது. எதுக்காக? தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு அடையாளமாக. ஆனால் நாம் வளர்ந்து வரும் பொழுது அந்த தூய ஆவியானுடைய வல்லமைக்குள் வளர்ந்து வருகிறோமா என்பது மிக முக்கியம். ஏன்னா அது முதலே சொல்லப்பட்டாயிற்று, நீங்கள் இப்படிதான் வளர வேண்டும் என்று. ஆனால் நாம் வளரும் பொழுது அதிலே வளர்கிறோமா? தூய ஆவிக்குள்ளே நாம் வரும் பொழுது மட்டும்தான் அன்பானவர்களே கிறிஸ்துவுக்குள் நம்மால் இருக்க முடியும், கிறிஸ்துவுக்குள் நம்மால் வாழ முடியும், கிறிஸ்துவை நேசிக்க முடியும், கிறிஸ்துவோடு நடக்க முடியும். சரி. Also the Holy Spirit leads you to help others in a godly way. அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் எங்களை மற்றவர்களுக்கு கடவுளுக்கு ஏற்ற விதமாக உதவி செய்வதற்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். Saint Augustine once said, a Christian is a mind through which Christ thinks, a heart through which Christ loves, a voice through which Christ speaks, and a hand through which Christ helps. புனித அகஸ்தினார் என்ன சொன்னார் என்றால், ஒரு கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்துவை போல் சிந்திக்கும் மனம், கிறிஸ்துவை போல் நேசிக்கும் இதயம், கிறிஸ்துவை போல் பேசும் குரல் மற்றும் கிறிஸ்துவை போல் உதவும் கரம் உள்ளவன். சரியோ? இதில் வெறும் உதவும் கொடுக்கும் அல்ல, கிறிஸ்துவை போல் என்று புனித அகஸ்தினார் சொல்லுவார். கிறிஸ்துவை போல் நாம் செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். சரி. When you are anointed by the Holy Spirit and born in Christ, you will become a new creation.
சரியோ? that's our experience. நானும் நீங்களும் தூய ஆவியானவருடைய வல்லமைக்குள் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வருவோம். பார்த்தீங்கன்னா நாம் ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி ஒரு புதிய அந்த குழந்தை வளருதோ அது போல நாங்கள் வெறும் அடி உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு வந்திருப்போம். இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு ஒரு புதிதாக பிறந்தவர்கள் போல எங்கள் சிந்தனை, எங்கள் வாழ்க்கை, எங்கள் சுகம், எங்களுடைய ஜெபம், எங்களுடைய ஆன்மீகம் எல்லாமே புதிதாக மாற்றப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நானும் நீங்களும் வருகின்றோம். இது கொஞ்சம் இன்றைக்கு பெரிய செய்தி தான், பட் முடிஞ்சிடும். ஐ நோ, பட் லிட்டில் இதாக இருக்கும். என்ன கொஞ்சம் கரியாக முடிக்கிறதுனால என்ன இன்றைக்கு கொஞ்சம் கூட பேசிட்டு போகிறார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது பெரிய பகுதி ஆயிட்டு. சரி, so you think and you love and you speak like Christ. அந்த அனுபவம் நமக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் இயேசுவை போல் பேசுகிறவர்களாக, இயேசுவை போல் சிந்திக்கிறவர்களாக, இயேசுவை போல் அன்பு செய்கிறவர்களாக நாங்கள் மாற்றப்படுவோம் என்பார்கள். எங்களை அறியாமலேயே அது எங்களுக்குள் உருவாக ஆரம்பித்து விடும். and you will also help like Christ. நானும் நீங்களும் கிறிஸ்துவை போல உதவி செய்கிறவர்களாக மாற்றப்படுவோம். அந்த கிறிஸ்துவை போல் உதவி செய்வது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் வரவேண்டாத ஒரு பெரியதாக போயிடும். சாதாரணமாக நாம் உதவி செய்வதற்கும் கிறிஸ்துவை போல் உதவி செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சரி, டுடே many people are living in a desert of pain and sorrow. இன்றைக்கு நிறைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் துன்பம், வேதனை, கஷ்டம் என்கிற ஒரு பெரிய வனாந்தரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are hungry about the word of God. அவர்கள் கடவுளுடைய வார்த்தையிலே பசியாக இன்றைக்கு நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். They have no true peace and joy. நிறைய மக்களிடத்திலே உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம் இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They don't know the way of life. எவ்வாறு வாழுவது என்ற வழி கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. They are misleading by devil. அவர்கள் பலர் அலகையினாலே தவறான ஒரு வழிநடத்தலுக்குள் இருக்கின்றார்கள். They are spiritually hungry. அவர்கள் ஆவிக்குரிய விதமாக ஒரு பசியோடு இருக்கின்றார்கள். The Holy Spirit will lead you to feed the word of God to those who are spiritually hungry when you born in Christ. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், யாரெல்லாம் ஆவிக்குரிய பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவார்த்தையை உணவாக கொடுக்கின்ற நபர்களாக எங்களை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உதவி கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸோ அதான் நாம் இந்த பணி மூலமாகவும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இதில் நாம் பேசுகிறோம், அதே நேரத்தில் இதை நேரலை மூலம் இன்னொரு ஆக்களுக்கு கொடுக்கின்றோம். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இறை வார்த்தையை கேட்கிறார்கள். உலகத்திலே எத்தனையோ பேர் இப்பொழுது அதை கேட்டு ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியாது யார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யார் இதிலே விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், இது நமக்கு தெரியாது. ஆனால் இறை வார்த்தை என்பது அன்பானவர்களே ஒரு உணவு. அது முக்கியமான ஒரு உணவு. கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வெறும் வயிற்றுக்கு மட்டும் உணவு கொடுக்க அழைக்கப்படவில்லை, இறை வார்த்தையை கொடுக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால திருமுழு கொடுக்கும் பொழுது நீங்கள் குருத்துவ தலைமுறை, அதாவது ஆசாரியர் குருத்துவ தலை வம்சம் அப்படின்னு சொல்லி நமக்கு திருமுழு கொடுக்கப்படுகிறது. அப்ப நாங்கள் இறை வார்த்தையை சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சரி, today many are living in the dry land of spiritual darkness. அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆவிக்குரிய இருள் சூழ்ந்த ஒரு வறண்ட நிலத்துக்குள்ளே நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are living in thirst. அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தாகத்துக்குள்ளே இன்றைக்கு நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They don't drink spiritual water from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகின்ற அந்த ஆன்மீக தண்ணியை அவர்கள் பருக முடியாமல் இருக்கின்றார்கள். Many people are satisfied their thirst with drinks that come from Satan. சரியோ, நிறைய மக்கள் பார்த்துக்கின்றால் அழகை இடத்திலிருந்து வருகின்ற தண்ணீரினாலேயே தங்களுடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே முழுமையான திருப்தி அடைய முடியாது. There is no holiness, no faith in God when you drink that drink come from Satan. அதாவது நீங்கள் ஏதோ ஆன்மீக தண்ணியை குடிக்கிறேன், ஆன்மீகத்தை அது செய்கிறேன் இது செய்கிறேன் என்று ஒரு தவறான தண்ணீரை குடித்துக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் அங்கு பரிசுத்தம் பெறாமலே இருக்கும். நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், நாங்கள் கோயிலுக்கு போறோம், நாங்கள் அந்த கருத்தரங்குக்கு போறோம், நாங்கள் இவ்வளவு நேரம் அது பார்க்கிறோம், இது பார்க்கிறோம், இது செய்கிறோம், அது செய்கிறோம் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் பரிசுத்தம் இருக்கிறது அல்லவா, அது நமக்குள்ளே வராமலேயே இருக்கும். அது பரிசுத்தாவினால் மட்டும்தான் வர முடியும். And also no faith in God. கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கையே இருக்காது. கோயிலுக்கு போவோம், வருவோம், ஆனால்
இது நடந்தால் என் ஆண்டவர் இதிலிருந்து என்னை தூக்குவார், என்னை வாழ வைப்பார், என்னை குணமாக்குவார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது அன்பானவர்களே. So God wants you to be a channel to lead people into anointing of the Holy Spirit. அதனாலே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என்னையும் உங்களையும் மற்றவர்களை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்குள்ளே வழிநடத்துகிற மக்களாக இருக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மீண்டும் தடவை கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதனால்தான் பார்த்தீங்கன்னா இங்கே நாம் ஒரு பாடல்களை பாடும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய பாடல்களை பாடும் பொழுது அல்லது பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கும் பொழுது வருகிற மக்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் வருகிறது, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாகம் தணிக்கப்படுகிறது, அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது. சரி, many people are spiritually naked today. நிறைய மக்கள் பார்த்துக்கொண்டால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆடை இல்லாமல் இருக்கிறது போல நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். People need a cloth of righteousness, the cloth of Jesus Christ. நிறைய மக்களுக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஆடை தேவையாக இருக்கிறது. தெரியும், ஏன்னா அது இல்லாமல் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வருகிற ஒரு சகோதரி நேற்று என்னை ஒரு வீட்டுக்கு செபத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அந்த வீட்டிலே அந்த சகோதரி எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் நாம் செபிக்கும் பொழுது, அவர்களோடு போய் என்று கதைத்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு ஆறுதல் சமாதானம் வந்தது. அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அதுக்கு பின்பு அவர்களுடைய சமாதானம் அவர்கள் எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது அப்படி என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னு சொன்னால் அன்பானவர்களே, அவர்களுக்கு இருக்க வீடு இருக்குதா? ஆம் இருக்குது. அவங்களுக்கு இருக்க சோஃபா இருக்குதா? ஆம் இருக்குது. சாப்பிட உணவு இருக்குதா? ஆம், எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த சமாதானம் இல்லாமல் இருந்தது பார்த்தீர்களா? அந்த சமாதானத்தை ஆண்டவர் இயேசு கொடுக்க விரும்புகிறார், என்னை கொண்டு, உங்களை கொண்டு. அப்ப அந்த வீட்டிலே நாங்கள் போய் செபிக்கும் பொழுது, அவர்களுக்காக மன்றாடும் பொழுது அந்த ஒரு இறை சமாதானம் அவர்களுக்குள்ளே வருகிறது. அவர்களுக்குள்ளே கடவுள் மேல ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பித்து விடுகிறது. இதை தான் கடவுள் எங்களை வைத்து செய்ய அவர் விரும்புகிறார். So people need a cloth of righteousness, cloth of Jesus Christ. Many people are living without the cloth of Jesus Christ. நிறைய மக்கள் இயேசு என்கிற ஆடை இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியோ? That's why they are affected by sin, affected by Satan, affected by darkness. அதனால தான் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பாவத்தினால் தாக்கப்படுகிறார்கள். என்றால் இயேசு கிறிஸ்து என்னும் ஆடை அவர்களுக்கு இல்லை. இருளினால் தாக்கப்படுகிறார்கள், சாத்தானால் தாக்கப்படுகிறார்கள். என்றால் இயேசு கிறிஸ்து என்கிற ஆடை அவர்களுக்கு இல்லாமல் போனதுனால. So who can give them the cloth of Jesus Christ? அப்ப யாரால் அந்த இயேசு என்கிற அந்த ஆடையை கொடுக்க முடியும் என்று சொன்னால் the anointed person, the sheep. தூய ஆவியின் வல்லமைக்குள் வழிநடத்தப்படுகிறவர்களால் மட்டும்தான் இயேசு என்கிற ஆடையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடிகிறது. மீண்டும் முதலவை கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதனால அன்பானவர்களே, இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் உலகத்திலே எத்தனையோ ஆன்மீக தலைவர்களால் கொடுக்க முடியாத இயேசு கிறிஸ்துவை சாதாரண மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இயேசுவை கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும், இல்லையென்றால் கொடுக்க முடியாது. சரி, who can help the people who are physically and mentally sick? உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவர்களை யார் குணப்படுத்த முடியும்? of course doctors. சரியோ? வைத்தியர்களால் குணமாக்க முடியும். இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு உடல் ரீதியாக ஒருவருக்கு சுகவீனமா இருக்குது, மன ரீதியாக சுகவீனமா இருக்குது, வைத்தியர்கள் அதுக்கு தான் இருக்கிறார்கள், அவர்கள் சுகம் கொடுக்கிறார்கள். but also God can heal them by anointed person. அது மட்டுமல்ல, இறைவனால் தூய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதரை வைத்து அவர்களுக்கு குணம் கொடுக்க, அவர்களை ஆறுதல் படுத்த கூடியதாக இருக்கு. So God wants you to be that person. அதனாலே ஆண்டவர் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And also today many people are living in a prison. இன்னைக்கு நிறைய மக்கள் ஒரு சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறையிலே இருந்து என்னை பார்க்க வந்தீர்களா என்று இயேசு கேட்கிறார். ஆம், தெரியும், அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சிறையில இருந்தே நீங்கள் பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு இயேசு சொல்றார். அப்ப இன்றைக்கு நிறைய மக்கள் சிறையில இருக்கிறார்கள். prison of loneliness, prison of darkness, prison of bondages, prison of unbelief. நிறைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் விசுவாசம் இல்லாத ஒரு சிறைக்குள் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கட்டுக்கள் நிறைந்த பலவிதமான அந்த துன்பத்திலிருந்து வேதனையிலிருந்து வெளியிலேயே வர முடியாமல் இருக்கிறவர்களால் அது போன்ற சிறையில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். இருள் போன்ற சிறைக்குள் இருக்கிறார்கள், தனிமை போன்ற சிறைக்குள் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So who can deliver them from that prison? யாரால் அந்த சிறையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடிகிறது? by the sheep who is led by the Holy Spirit. யார் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்களால்
அந்த சிறையில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர முடியும். இயேசு சொன்னார், சிறைப்பட்டோரை நீங்கள் வெளியேற்றுவீர்கள். We are close now. God wants to use you as a powerful weapon. கடவுள் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்த விரும்புகிறார். அன்பானவர்களே, சரியா? இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இது மிக முக்கியமான ஒன்று. இந்த 2024 ஆண்டு தபசு காலத்திலே, இந்த ஹோலி வீக்கில் இது ஒரு முக்கியமான ஒன்று. என்னையும் உங்களையும் கடவுள் வெறும் கோயிலுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லாமல் அவர் எங்களை ஒரு வல்ல ஆயுதமாக பயன்படுத்த விரும்புகிறார். So God Almighty wants to heal his people through you. தெரியும், ஆண்டவர் மற்றவர்களை, நோயில் இருக்கிற மக்களை குணமாக்க எங்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. என்னால எப்படி முடியும் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, எங்களால தான் முடியும். அதுதான் இயேசு வந்து எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். And God wants to deliver his people from the prison of Satan through you. தெரியும், அந்த சாத்தானுடைய சிறைக்குள் இருக்கிறவர்களை விடுதலையாக்க ஆண்டவர் என்னையும் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். And also God wants to establish his kingdom through you in your home and in your society. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் தன்னுடைய இறை அரசை எங்களுடைய குடும்பத்திலும் நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலும் அவருடைய இறை அரசை எங்களை வைத்துத்தான் கட்ட விரும்புகின்றார். God wants you to be a sheep in your home and in the society. அது மட்டுமல்லாமல் நானும் நீங்களும் ஒரு செம்மறியாடாக எங்க கோயிலில் இருக்கிற ஆண்டவரின் மேல வீட்டிலையும் சமூகத்திலும் நாங்கள் இருக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, அதுவே ஒரு பெரிய செய்தி. ஆனால் அதுக்குள்ளே நான் போகவில்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஆன்மீகம், ஒரு தூய ஆவியின் வல்லமைக்குள் வாழுகிற ஒரு நபராக இருப்பீர்களாக இருந்தால் அந்த குடும்பத்திலே நீங்களே வைத்தியராக இருப்பீர்கள், குணமாக்கும் வைத்தியராக இருப்பீர்கள். கடவுள் உங்களை பயன்படுத்துவார். அந்த குடும்பத்திலே நீங்களே ஒரு வழக்கறிஞராக இருப்பீர்கள். ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை தீர்த்து வைக்க உங்களால் முடியும். ஒரு குடும்பத்துக்குள்ளே உங்களோட குடும்பத்துக்குள்ளே உண்மையான சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஒரு ஜெப வாழ்வை உங்களால் கொண்டு வர முடியும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். So can you submit yourself to Jesus tonight? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், நம்மை பயன்படுத்துவார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை இப்பொழுது எங்களை அர்ப்பணிக்கலாம். உங்கள் குரலை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி சரணடையுங்கள். ஆண்டவர் இந்த நேரத்திலே தன்னுடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் சுகமடைவார்களாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவருடைய உடலிலும் இருக்கிற கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அந்தகார வல்லமைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதாக. இருளின் வல்லமைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதாக. இந்த நேரத்திலே சிறைப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். தனிமை என்கிற சிறை, பயம் என்கிற சிறை, வேதனை என்கிற சிறை, நோய் என்கிற சிறையில் இருக்கிற ஒவ்வொருவரும், அலகையின் இருளின் வல்லமைக்குள் இருக்கிற அத்தனை மக்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சிறை கதவு திறக்கப்படுவதாக. கட்டப்பட்டிருக்கிற சங்கிலி கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக. நோயின் கட்டுக்கள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த உலகத்தின் இச்சை என்னும் கட்டுக்கள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. எல்லோருமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். தாகம் உள்ளவர்களை ஆண்டவர் தன் ஆவியினால் நிரப்புகிறார் என்று திருமறை சொல்லுகிறது. அவை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்றது. தூய ஆவியானவர் இந்த நேரத்திலே ஒரு ஜீவ ஊற்றாக ஒவ்வொருவர் மேலும் பாய்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். தூய ஆவியானவரே என் உள்ளத்தில் வாரும் என்று கேளுங்கள். இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கள். தூய ஆவியானவரே என்னை மாற்றுங்கள். தூய ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் என்னை ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்பொழுது அவரிடத்திலே கேளுங்கள். அவர் தன்னுடைய வல்லமையினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வல்லமை, அவருடைய வரங்கள், அவருடைய பிரசன்னம் உங்களை மூடுகிறது. இந்த நேரத்திலே அன்றைக்கு சவுலை சந்தித்த அந்த வல்லமை இப்பொழுது உங்களையும் சந்திக்கிறது. அன்பானவர்களே, சவுலின் வாழ்க்கை பவுலாக மாறியது போல ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை மாற்றுகிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். உங்கள் இருள் நீங்கட்டும், உங்கள் வேதனைகள் அகலட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்கிறவர்களாக மாற்றட்டும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நோய்கள் குணமடைவதாக. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாற்றப்படுவீர்களாக. சிறைப்பட்டோரை நீங்கள் வெளியேற்றுகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்களாக. நன்றி கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் வீட்டுக்கு போகும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தோடு உம்முடைய வல்லமையோடு இவர்கள் வீட்டுக்கு போகும்படி உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் மூடி இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக, எங்களை உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் நிறைத்திருப்பதற்காக, உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொண்டிருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவராகிய கடவுள் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.